வல்லமையின் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமும் உள்ளவரே, நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி உமது ஜீவனை பலியாக தந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் மீட்டு கொண்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் விண்ணக இன்பத்தையும் பரிசுத்த ஆவியின் மகிழ்வையும் தேவ சமாதானத்தையும் தந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நமது நம்பிக்கையே என்ற வார்த்தையின்படி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு எமக்குள் இருப்பவர் பெரியவர் என்று பயணிக்க உதவி வேண்டி ஜெபிக்கின்றோம். தான் உயிர்த்து உயிரோடு இருப்பதை நம்ப மறுத்த தோமாவை தேடி வந்து இதயத்தை திறந்து காட்டி காயப்பட்ட கரத்தை நீட்டி நம்பிக்கை கொள்ள செய்த அதே இயேசு இதோ நம் கண் முன்னே நமக்காக உயிரோடு வீற்றிருக்கிறார். நாமும் என்றும் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் என்ற சோதனைகள் வரும்போது தோமாவை போல நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தின் தந்தையாம் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நிலை கொண்டவர்களாக வாழும் வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். நம் இறைவன் அன்பும் உறவில் மையம் கொண்டவர். மானிட வாழ்விலும் அன்பு உறவிலும் இறைவனை காண அழைப்பு பெற்றுள்ளோம். கண்ணுக்கு எட்டாத கடவுளை நம்பிக்கையில் காண்பவரே பேறு பெற்றோர். இறை பாதம் அமர்ந்து நாம் வேண்டுவனவும் ஜெபிப்பதும் நமக்கு கிடைக்கும் என்று நம்புவோர் பேறு பெற்றோர். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பேறு பெற்றவர்களாக மாற இறை அருளை வேண்டி ஜெபிக்கின்றோம். மனித உறவுகளில் உயிர் பெறும் கடவுளின் அனுபவத்தில் உயிர்த்த இயேசுவை கண்டு ஜெயம் பெறுவோம். இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.